இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத பகுதி நியாயாதிபதிகள் 7:20. 3 படைகளின் மனுஷரும் எக்காலம் ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையில் பிடித்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, கிதியோன் 300 பேரை 3 படையாக பிரித்து அனுப்புகின்றான். அவர்கள் எக்காலம் ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையில் பிடித்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். பாளையத்திலும் சுற்றிருக்கிற அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். 300 பேரும் எக்காலம் ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். எல்லோரும் சிதறி தூக்கிலிட்டு ஓடி போனார்கள். கர்த்தர் அற்புதமாக வெற்றி கொடுத்தார். பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கி ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு ஓடி போக செய்தார். கர்த்தரின் பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று சொன்ன போதிலும் வாளை எடுக்காமல் போருக்கு சென்று வெற்றி பெற்றார்கள். கிதியோனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். கிதியோனை போல நாமும் விசுவாசமுள்ளவர்களாக வாழ்வோம். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word. Live on our knees. Thanks for watching. Like, share, subscribe.